ஒரு அருமையான கதையோடு இன்றைய தினம் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு காலத்தில் உலகில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர் பில் கேட்ஸ். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், அவரை பற்றி தெரிந்திருக்கும். இப்பொழுது உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலன் மஸ்க். இந்த பில் கேட்ஸ் ஒரு தரம் இந்தியா வந்திருந்தார். அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். உங்களை விட பணக்காரர் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று அப்பொழுது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பில் கேட்ஸ் ஆம், ஒருவர் இருக்கிறார் என்று பதில் சொன்னார். ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், யார் அவர் என்று. பில் கேட்ஸ் சொன்னார், பல வருடங்களுக்கு முன் நான் வேலையில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டேன். நியூயார்க் விமான நிலையத்துக்கு சென்ற பொழுது நாளிதழ்களின் தலைப்புகளை படித்துக் கொண்டிருந்தேன். நாளிதழ் ஒன்றை விரும்பி வாங்கலாம் என்று நினைத்தேன். அப்பொழுது என்னிடம் சில்லறை காசுகள், நாணயங்கள் இல்லை. அப்போது ஒரு கருப்பின சிறுவன் என்னை அழைத்து அந்த நாளிதழ் பிரதி ஒன்றை கொடுத்தான். என்னிடம் சில்லறை இல்லை என்று கூறினேன். அந்த சிறுவன், பரவாயில்லை, இலவசமாக கொடுக்கிறேன் என்றான். 3 மாதம் கழித்து நான் அங்கு சென்றேன். மறுபடியும் அதே கதை தான் நடந்தது. நாளிதழை இலவசமாக கொடுத்தான். ஆனால் நான் வாங்க மறுத்துவிட்டேன். அதற்கு அந்த சிறுவன், பரவாயில்லை, வாங்குங்கள், என்று எனக்கு கிடைத்த லாபத்தில் இருந்து தருகிறேன் என்று சொல்லி கொடுத்தான். 19 வருடங்கள் கழித்து நான் பணக்காரராகிவிட்டேன். அந்த சிறுவனை மறுபடியும் காணும் ஆவல் எனக்கு மேலோங்கியது. 1.5 மாதம் தேடுதலுக்கு பின் அவனை கண்டுபிடித்து விட்டேன். நான் கேட்டேன், என்னை தெரிகிறதா என்று. ஆம், தெரிகிறது, நீங்கள் புகழ் வாய்ந்த பில் கேட்ஸ் என்று பதில் சொன்னான் அந்த சிறுவன். பல வருடங்களுக்கு முன் 2 முறை எனக்கு இலவசமாக நாளிதழ்களை நீ வழங்கினாய் என்று அவனுக்கு ஞாபகம் ஊட்டினேன். தற்பொழுது நீ என்னவெல்லாம் விரும்புகிறாயோ அதையெல்லாம் உனக்கு கைமாறாக நான் தர விரும்புகிறேன் என்று அந்த சிறுவனை பார்த்து நான் சொன்னேன். உங்களால் அதற்கெல்லாம் ஈடு செய்ய முடியாது என அந்த கருப்பின இளைஞன் என்னை பார்த்து சொன்னான். ஆச்சரியத்தோடு ஏன் என்று கேட்டேன். அந்த கருப்பின இளைஞன், நான் ஏழையாக இருந்த பொழுது கொடுத்தேன், ஆனால் நீங்கள் பணக்காரனான பின்பே எனக்கு கொடுக்க வருகிறீர்கள். ஆகவே நீங்கள் எவ்வாறு அதை சரி கட்ட முடியும் என்றான். அன்றை உணர்ந்தேன், என்னை விட பணக்காரன் அந்த கருப்பின இளைஞனே என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். கொடுப்பதற்கு நீ பணக்காரனாகவோ இல்லை, பணக்காரன் ஆகும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதோ கிடையாது. பணக்காரனாக இருக்க வேண்டுமோ அல்லது பணக்காரன் ஆகும் வரை காத்திருக்க வேண்டுமோ என்று கிடையாது. உதவுவதற்கு ஏழையாகவோ பணக்காரனாகவோ நல்ல நேரம் பார்த்து உதவ வேண்டும் என்பது கிடையாது. ஆகவே நம்மிடம் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் இந்த கதை. பில்கேட்ஸின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த கதை. இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் பின்னூட்டல்களை வழங்குங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.